ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தொடங்கினவர் முடித்து வைப்பார் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எது தொடங்கியிருக்கிறீர்களோ, எது தொடங்கினதெல்லாம் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறதோ, பாதியில் நிறுத்தப்பட்டதாக நின்று கொண்டிருக்கிறதோ, நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுங்கள், தொடங்கினவர் முடித்து வைப்பார். சொல்லுங்கள் பார்ப்போம். தொடங்கினவர் முடித்து வைப்பார். அவர் தொடங்கிட்டார்னா அதை நிறுத்த முடியாது. தடைப்பட்டாலும் கூட நிச்சயமாக நடக்கும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்? என்னில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முடிய நடத்துவார் என்று நம்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? நற்கிரியைகளை தொடங்கினவர். இன்றைக்கு சிலர் தொடங்குவார்கள். தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை தொடங்கிறது, தொடக்கம் அவ்வளவு சிறப்பாக செய்வார்கள். நிறைய என்ன செய்ய நட்சத்திரங்களை, பிரபலங்களை கூப்பிட்டு என்ன செய்வார்கள்? எத்தனையோ காரியத்தை தொடங்கி வைப்பார்கள். தொடக்கம் சூப்பராக இருக்கும். ஆனால் நாள் போக 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 ஏதோ ஒரு காரியத்தில் தடை வந்தது நிமித்தம், ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்த அளவில் இல்லாதது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் விடுவார்கள். ஒன்றுமே நடக்கலையே, எவ்வளவுலாம் சிறப்பாக தொடங்கினேன், எத்தனை கோடிகளை போட்டேன், எத்தனை லட்சத்தை போட்டேன் என்று சொல்லி புலம்புவார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை தொடங்குவார் என்றால், அதனால தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஜெபம் பண்ணி தொடங்குங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி தொடங்குங்க. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி மனிதனிடத்தில் ஆலோசனையை கேட்காமல் கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டு உங்களை குறித்து தேவ சித்தத்தை அறிந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குவீர்கள் என்றால் அதை ஆண்டவர் கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் முடிய நடத்துவார். அப்படி என்றால் உங்களுடைய மூச்சு காத்து இந்த பூமியில் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். அப்படின்னா தத்தளிக்க ஆண்டவர் விடமாட்டார், கடனில் தத்தளிக்க விடமாட்டார், உங்கள் கப்பல் மூழ்கி போக என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆலயத்தை கட்ட முதல் ஆலயம் யார் மூலமாய் கட்டப்பட்டது? சாலமோன் மூலமாய் கட்டப்பட்டது. தாவீது எல்லாவற்றையும் சேகரித்தார், கட்டுகிறதற்கு ஆண்டவர் சாலமோனை பயன்படுத்தினார். ஆனால் அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது என்று சொல்லியாச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தது நிமித்தமாய் ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்பினார். அவர்கள் 70 வருஷம் பாபிலோன் என்கிற சிறையிருப்பில் இருந்தார்கள். சிறையிருப்பில் திரும்பி வந்தால் அந்த ஆலயம் இப்பொழுது என்ன செய்ய சொன்னால் எல்லாம் பழுதடைந்து போயிருந்தது, எல்லாம் ஒன்றுமில்லாதபடி இருந்தது. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் தன் காரியமாய் ஓடினார்கள். அதனால தான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். செருபாபேலின் கீழ் 2வது ஆலயம் கட்டப்பட்டது. அந்த செருபாபேலின் கீழ் கட்டப்படும் ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தவர்கள் மீந்திருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? சாலமோனுக்கு நிகராக கட்ட முடியுமா? அவன் எப்படி ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி செருபாபேலின் கீழ் கட்டப்படுகிற ஆலயத்தை கொடுத்து அற்பமாக நினைச்சார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், இழிவான வார்த்தையை பேசினார்கள். அதனால தான் உன் கையினால் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது, உன் கையே முடித்து தீர்க்கும், அற்பமாய் பார்க்கிற என்ன சொன்ன இந்த ஆலயம் என்ன செய்யப்படும்? முடித்து தீர்க்கப்படும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் கையினால் கட்டப்பட்டது. நிறைய பேர் உன்னால முடியாது, அஸ்திபாரம் போட்டுட்டான், வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டான், பாடு வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும், இதை கட்ட முடியாது சொல்வார்கள், உதாசீனப்படுத்துவார்கள், ஏராளமாய் பேசுவார்கள், எக்காலம் படுத்துவார்கள், எல்லாம் செய்வார்கள், முடியாதுன்னு சொல்வார்கள். ஆனால் உன் கையே முடித்து இருக்கும். உன்னை வைத்து தொடங்கினவர் உன்னை வைத்தே முடிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபை தருவார். சோர்ந்து போகாதே, முன்னேறி செல், கர்த்தரும் கூட இருக்கிறார், ஆவியானவரும் கூட இருக்கிறார். உன்னை கொண்டு தொடங்கினது உன்னை கொண்டே எல்லாவற்றையும் முடிப்பார் என்று நம்பிக்கையோடு ஓடுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மையை காண உதவி செய். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.